வணக்கம். திருவாக்கும் சேகரமும் கைகூட்டம் செஞ்சோர் பெருவாக்கும் வீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தனை காதலால் கூப்புவார்த்தம் கை ஓ மகா கணபதி நமக. வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, தமிழக கோடி மக்களே, தமிழக மக்களே, நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிற மாதிரி இல்லை, இப்போ அடிக்கடி தொடர்ந்து உங்களை சந்திக்கலாம். எனக்கு இதுவரை நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொடுத்து நிறைய மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இதே ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுக்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு குருப்பயிற்சியோ, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் போட்டுக்கிட்டு இருந்தோம். மற்ற 12 பாவத்தை பற்றியும் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா? மேசராசி மேச லக்கணம், ரிஷபராசி ரிஷப லக்கணம், மிதனராசி மிதன லக்கணம், கடகராசி கடக லக்கணம், சிம்மராசி சிம்ம லக்கணம், கன்னிராசி கன்னி லக்கணம், துளாராசி துலா லக்கணம், விருச்சிக ராசி விருட்ச லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மகர ராசி மகர லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம், மீனராசி மீன லக்கணம். இப்போ பார்த்துட்டு வரீங்க இல்லையா? அதையும் பாருங்கள். குரு சனி சேர்ந்து என்ன செய்யும் அதையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மெட்ரபிப்பு மெட்ரமிக்ஸ்லையும் பாருங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதை மீண்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. தொடர்ந்து ஆதரவு இருந்தால் தான் நான் தொடர்ந்து மாதிரி ப்ரோக்ராம் போடல. சில கேட்குறாங்க, நீங்கள் தினந்தோறும் ராசி பலன் போட்டால் என்ன, தினந்தோறும் பொண்ணுன்னு கேட்குறீங்க. அதையும் அது பரிசீலனையில் இருக்குது. அதையும் நாங்கள் தொடர்ந்து செய்ய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசியல் ஜுரம் சொல்லுவாங்க இல்லையா? அரசியல் ஜுரம், அரசியல் வந்துடுச்சு. அரசியல் இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் வருது இல்லையா? மெம்பர் ஆஃப் பாராளுமன்றத்துக்கு யார் பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடியது. அதுக்காக எல்லாரும் எலெக்ஷன் நேரம் வந்துடு. இந்தியாவில் 544 எம்பி சீட் இடம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 40 எம்பி இருக்குது. பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பி இருக்குது. எலெக்ஷன் இருக்குது, பாராளுமன்ற எலெக்ஷன். இப்போ சட்டசபை எலெக்ஷன் கிடையாது, எம்பி எலெக்ஷன் இருக்குது. இதில் ரஜினி அரசியல் குதித்து விட்டார், வந்து விட்டார். அதே மாதிரி கமலும் வந்து விட்டார், இந்த விஜயகாந்த் வந்து விட்டார். இவங்க அரசியல் யார் வெற்றி பெறுவாங்க? இந்த 3 பேரில் இப்போதைக்கு ரஜினி கமலை மட்டும் 2 டைட்டில் கார்டு வச்சுக்கிறோம். இவர் உலக நாயகன் ஒன்று, இவர் சூப்பர் ஸ்டார் ஒன்று. 2 பேரும் அரசியல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அவர் வாராங்க இல்லையா? மக்கள் வாங்க வாங்க வாங்கவான்னு ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? நான் எலெக்ஷன் வரட்டும், அப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் போருக்கு ரெடியாக இருக்கோம் சொன்னார். பார்த்தீங்களா? அவர் போருக்கு ரெடியாக இருக்காரா, இல்லை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குதா, இல்லை கமல்ஹாசன் இருக்குதா? 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சர் தான் செய்வாங்களா, கொள்ளுவாங்களா? இவன் ரஜினி தனியாக செய்வாரா, இல்லை கமல்ஹாசன் தனி செய்வாரா? இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் சேர்ந்துருவாங்களா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்துருவாங்களா, இல்லை சீமானோட சேர்ந்து தனி கூட்டணியாக வச்சு செஞ்சிருவாங்களா? இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அலட்சி பற்றி ஜாதகத்தை பார்க்கும்போது ரஜினி கமல்ஹாசன் என்ன செய்வாங்க, இப்போ எம்பி எலெக்ஷன் நிற்பாங்களா, தின்னா 1% ஓட்டு கிடைக்குமா, இல்லை 2% ஓட்டு கிடைக்குமா, மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிற பற்றி அவர் ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக ஒரு அலசி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலான்னு நான் விரும்புகிறேன். அது பார்க்கும்போது நம்ம உலக நாயகனுடைய கமல்ஹாசனுடைய ஜாதகத்தை பார்க்க அவருடைய பிறந்த தேதி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7ஆம் தேதி 11வது மாதம், அது நவம்பர் 11ஆம் மாதம் 1954 பரமக்குடியில் பிறந்தார். உங்களுக்கு தெரியும், அவள் அப்பா பேர் சீனிவாசன், அவள் அம்மா பேர் ராஜலட்சுமி. அது உங்களுக்கு ஒரு சின்ன உலகத்தில் தெரியும். இவர் பரமக்குடியில் பிறந்தார். 1954 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்தார். அவர் பிறக்கும்போது அவருடைய லக்கணம் என்ன லக்கணம் அப்படிங்கிறது பார்க்கும்போது மீனராசி மீன லக்கணம். அவர் பிறக்கும்போது அவருக்கு அந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறக்கும்போது அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது மீனராசி மீன லக்கணத்திலே சந்திரன் இருப்பார். அவர் என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு பார்க்கும்போது அவர் பிறக்கும்போது பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறக்கிறார். பூரட்டாதி 4வது பாதத்தில் இருக்கிறார். மீனராசி மீன லக்கணத்தில் பிறக்கிறாரு. 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை. அவரோட தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகம் இல்லை. 3ஆம் இடத்துலையும் ரிஷபம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை. 4ஆம் இடத்துல மட்டும் இருந்த கிரகம் ராகு இருந்தார். மிதுனத்தில் ராகு இருந்தார். 5ஆம் இடத்துல என்று அழைக்கக்கூடிய கடகத்தில் குரு உச்சம் பெற்று இருந்தார். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை. 7ஆம் இடத்துலையும் இல்லை. 8ஆம் இடத்துல சூரியன், சனீஸ்வரன், புதன் 3 கிரகங்கள்.
அரசியலில் பெரிய லெவலுக்கு வெற்றி பெறணும்னா சூரியன் வேணும். அவர் ஐப்பசி மாதம் பிறந்தவர். சூரியன் வந்து நீச்சம், கூடவே சனீஸ்வரன் சேர்ந்திருக்கார். சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் அது ஒரு பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்வார்கள். அங்கே புதனும் சேர்ந்திருக்கிறார். புதன் வந்து அறிவு, புத்தி, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் செயல். இவர் 8ஆம் இடத்துல 3 கிரகம் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது. அடுத்தது 9ஆம் இடத்துல சுக்கிரன். 9ஆம் இடம் வந்து பாகிஸ்தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். கலை உலகத்தில் அவர் வெற்றி பெறுவாருங்கிற இடத்துக்கு 9 சுக்கிரன். 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை பற்றி பார்க்கணும், ஜீவனஸ்தானத்தை பற்றி பார்க்கணும். இந்த நாட்டை ஆளுவாரா, எந்த தொழிலில் வருவார், எதில் வெற்றி பெற, அரசியலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துல சினிமாவில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று வந்துட்டார். ஓரளவுக்கு உலக நாயனா வெற்றி பெற்று வந்துட்டு மக்கள் செல்வாக்க பெற்றார். ஆனால் அரசியலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அந்த வீட்டு கேது எந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிறோம், ஞானக்காரகன் அவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது. அவர் மனசுக்குள்ளே வேணால் ஆன்மீகத்தை பற்றி இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் வெளியே சொல்லாமல் இருக்கிறார். பாரம்பரியத்தில் வந்தவர். ஆனால் 10ஆம் இருக்கிற கேது அந்த எந்த வீட்டில் போய் கேது உட்கார்ந்துருந்தாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி குரு உச்சமாக இருக்கிறார். அவர் மீன ராசிக்காரர். இப்போது அவருக்கு 7.5 நாட்சனி எதுவும் இல்லை. 3ஆம் ரவுண்டு வரணும், அது லேட்டாக 5 வருஷம் 6 வருஷம் வர. 2வது குருவுடைய பார்வை இருக்கிறார். அரசியலில் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் வேணும்னா குரு பலன் வேணும், குரு பார்வை வேணும். 2வது அவருக்கு யோகமான திசையும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. சந்திர திசை 10 வருஷ காலம் ஒரு பொற்காலமாக அமையக்கூடியது. குருச்சந்திர யோகம் இருக்கிற ஜாதத்தில் அவர் மீன ராசி, அந்த வீட்டுக்குடைய குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. கடகம் எந்த கடகங்கிற 5ஆம் இடம் பூர்வப்படத்தில் போய் குரு உச்சம் பெற்றிருக்காரு. அந்த வீட்டு அதிபதி சந்திரன் லக்கணத்தில் உட்காந்துக்கிறார். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை. உலகநாயகன் கமலஹாசனுக்கு குருவும் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. அதாவது கர்மாதிபதி, ஜீவனாதிபதி, ராஜ்யாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று அந்த வீட்டுக்குள்ள சந்திரனோட பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிற அந்த திசையும் வந்திருக்குது இப்போ கமலஹாசனுக்கு. திரு கமலஹாசனுக்கு சந்திர திசை அது ஒரு 10 வருஷம். எப்போ ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஆரம்பிச்சிருக்குது. 2017 மே மாதம் 22ஆம் தேதியிலேருந்து அவருக்கு சந்திர திசை. 2017 2027 வரை சந்திர திசை. 2027 சந்திர திசை முடிஞ்சு ஒரு செவ்வாய் திசை வரும். அதுவும் யோகமானது. இது ஒரு 10 வருஷம், அது ஒரு 7 வருஷம், 17 வருஷம் யோகம் ஆரம்பிச்சிருக்குது. எப்போ இருந்து 2017 இருந்து அவரோட ஜாதகம். இது அரசியலில் வெற்றி பெறதுக்கு, அரசியலில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கியம் பெற்று ஆட்சி பீடத்தில் உட்கார வேணும் என்றால் அதுக்கு ஆட்சி பீட அரசு கோள்கள் சொல்லிட்டு 3 கிரகங்கள் இருக்குது. 3 கோள்கள். ஒன்று சூரிய பகவான் ராஜா வேணும், அவர் தான் சூரியன். நவகிரகங்களில் ராஜா வந்து யாரும் சூரிய பகவான், அவர் வேணும். அடுத்தது பூமிகாரகன் செவ்வாய் வேணும். பூமிகாரகன், அந்த பூமியை நாட்டு ஆளணும்னா பூமிகாரன் அவர் தான் செவ்வாய். அதிகார பீடத்தில் வேணால் செவ்வாய் வேணும். அதுக்கு அடுத்து குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. சினிமா துறைக்கு தான் சுக்கிரன். நாட்டு ஆளணும்னா சூரியனும் வேணும், சந்திரனும் வேணும், செவ்வாயும் வேணும், குருவும் வேணும். குருவுடைய பார்வை வேற வரணும். இவங்க திசை இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு. இப்போ கமலஹாசன் சாருக்கு சந்திர திசை நல்லா இருந்துச்சு. சந்திர திசை வந்துருச்சு. சந்திரனாவே மக்கள் தான், ஏழை மக்கள் தான் சனீஸ்வரனை பார்க்கணும். சந்திர திசை வந்தாச்சு. சந்திர திசை 2017 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 7.5 நாள் சனி இல்லை. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு குரு பார்வை வேற இருக்குது. 2வது அடுத்தது பார்க்கணும் சூரியனோட அனுகிரகம் வேணும். சூரியனோட அனுகிரகம் வேணும்னா கமலஹாசனுக்கு 8ஆம் இடத்துல வந்து சூரியன் சனி சேர்ந்தது ஒரு கடுமையான ஒரு தோஷமாக இருக்குது. இருந்தாலும் திசை கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால 100க்கு 100 வெற்றி பெற முடியாட்டியோட 100க்கு 30%, 25% வெற்றி பெற அளவுக்கு, சதவீத அளவுக்கு வெற்றி பெற அளவுக்கு இந்த சந்திர திசை சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் போது அந்த திசையும் வேணும். அந்த திசையில் சந்திரன் குருவோட பரிவர்த்தனை பண்ண திசை ஓடுகிறது. அந்த யோகம் வந்தாச்சு. ராசியும் லக்கணம் ஒன்றா இருக்குது இவருக்கு. ராசியும் இல்லை. ஆனால் அந்த 8ஆம் இடங்கிறது என்னன்னா ஒரு துயர சம்பவத்தை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு மாங்கல்ய ஸ்தானம். அது வந்து அந்த 6ஆம் இடத்துலையோ 6ஆம் இடங்கிறது எதிரியை பற்றி பார்க்கக்கூடிய இடம், துர்ஸ்தானம். அது வந்து 8ஆம் இடங்கிறது நம்ம எப்படி இறப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுமா தோற்று பெறுவோமா, இல்லைன்னா எந்த மாதிரி இறப்பு வரும், அந்த மாதிரி ஒரு துர்ஸ்தானம். அது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் வந்து சூரியன் சனி புதன் எல்லாம் சேர்ந்துருக்குறாங்க.
அந்த புதன் வந்து இவருக்கு வந்து 4ஆம் இடத்து அதிபதி, சுகாதிபதி, வீடு வண்டி வாங்கலாம் பார்க்க. 7ஆம் இடம் திருமண சாந்தி, அது ஒரு 8ல் போய் உட்காந்துட்டார். அவருடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லை, உங்களுக்கு தெரியும். அந்த சூரியனும் சேர்ந்து சனி தோஷம் ஏற்பட்டு போச்சு. இந்த மாதிரி உள்ளவங்க என்ன ராமேஸ்வரத்தில் போய் அந்த பிரம்மகத்து தோஷத்தை பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணியிருந்தா ஒரு அரசியல்லையும் வெற்றி பெறலாம், சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் ஆஸ்கர் அவார்டு அந்த மாதிரி பெரிய லெவல் அவார்டு வாங்கி வரலாம். ஆனால் அரசியலில் வெற்றி பெறதுக்கு சூரியன் வேணும், செவ்வாய் வேணும், சந்திரன் வேணும், குரு வேணும். ஆனால் இவர் ஜாதகத்தில் வந்து சூரியனும் சனியும் சிறப்பில்லாத ஒரே காரணத்தினால பெரிய லெவலில் அரசியலில் வெற்றி பெறாததுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. திசை மட்டும் நல்லா யோகமான திசை இருக்குது, செவ்வாய் நல்லாகிறார். அதனால் இப்போ சந்திர திசையில் அவர் எந்த கட்சியோட இணைந்தாலும் சரி, அவர் தனித்து இங்கே வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு. எந்த கட்சியோடு அவர் சேரக்கூடாது, சேர்ந்தால் அவருடைய ஜாதகம் வெற்றி பெறுகிற சாதகமாக இல்லை. அவர் தனித்து இயங்க வேண்டும். மக்கள் நீதி மைய கட்சி இயக்கிறதுல தனிச்சு இயங்கி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரிய லெவலில் வர முடியாது. 100க்கு 20%, 20% அல்லது 15% பெற முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு ஜாதகத்தில் இருக்குது. இது வந்து கமலஹாசனுடைய அமைப்பு இருக்குது. இது ரஜினியுடைய அமைப்பு, ஜாதக அமைப்பு ரீதியாக ஒன்று பேசுவோம். பார்க்கும்போது அவர் வந்து பெங்களூரில் பிறக்கல. அவர் ஜாதகம் போட்டு பார்த்தோம். அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 12/12/1950, 12ஆம் தேதி 12ஆம் மாதம், டிசம்பர் மாதம் 1950. அவர் பிறந்தது தருமபுரியில் பிறந்துக்கிறாரு. நான் போட்டு பார்த்தீங்கன்னா இவர் பெங்களூர் சொல்கிறாங்களே, கர்நாடகா அங்கே இல்லை. மராட்டி சிவாஜி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியம் வேணால் இருக்கலாம், சிவாஜி கேக்வாட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஜாதகம் போட்டு பார்க்கும்போது 12/12/1950 தருமபுரி போட்ட அவர் ஜாதகத்தில் சிம்ம லக்கணம் வருது, திருவோண நட்சத்திரம் வருது, மகர ராசி. கால சர்ப்ப தோஷம் இருக்குது. கால சர்ப்ப தோஷ யோக ஜாதகங்கிறாங்க. நரசிம்மராம் இருந்தார் இல்லையா பிரதமராக, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நரசிம்மராம் அவர் 240 MBயை வச்சுக்கிட்டு 5 வருடம் செஞ்சார். ஒரு பிரதமராகனா குறைஞ்சது ஒரு 300-320 வேணும். இவர் 240 250 மைனாரிட்டி கவர்மெண்ட்டை செஞ்சார். இதுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் யோகம் வேலை செஞ்சிச்சு. அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லக்கூடியவருக்கு சிம்ம லக்கணம், 2ஆம் இடத்துல சனியும் கேதும். நாக்கில், பேச்சில், சொல்லில், செயலில் அவர் பேச்சுறார் இல்லையா, அந்த பேச்சு சொல்வன்மை இடத்துல சனியும் கேது சேர்ந்துருக்குறாங்க. அது வந்து புதனுடைய வீடு. அந்த சனி கேது நம்ம நாக்கில் இருந்துச்சுன்னா ஞானத்தை பற்றி பேசலாம். கூடவே சனீஸ்வரர் சேர்ந்துருக்கிறார். அவர் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், இல்லாட்டி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவார். இருந்தாலும் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால சனீஸ்வரன் சில நன்மையை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனீஸ்வரன் நாக்கில் உட்காந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறனால 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் வரை பேசலாம். புதன் வீட்டில் இருக்கிறனால, புதன் வீடுனா கண்ணியில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம். நண்பன் வீட்டில் இருக்கிறனால சனீஸ்வரன் பெரிய பாதிப்பு செய்ய மாட்டார், கேதுவோட சம்பந்தப்பட்டு. ஆனால் சனியும் கேது சேர்ந்து கேது நடந்தாலோ இல்லை சனி திசை நடந்தாலும் சிம்ம இலக்கணத்துக்கு ஆகாது. சிம்ம இலக்கணத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. சரி, இது இப்படி ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அடுத்தது லக்கணத்து அதிபன், சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்து அதிபன் சூரியன் விருட்சத்தில் இருக்கிறார், கேந்திரம் பெற்றிருக்கிறார். அதாவது ஒரு கார்த்திகை மாதம் விருட்சத்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். லக்கணத்து அதிபன் கேந்திரம் பெற்றாலோ திரிகோணம் பெற்றாலோ நீண்ட ஆயுசோடு இருக்கலாம். அரசியலில் வெற்றி பெற்றால் சூரியன் வேணும். இவர் வந்து இரவில் பிறந்தவர். இரவில் பிறந்தவர். இவர் வந்து பகலில் பிறக்கல. பகலில் பிறந்தால் சூரியன் அதிகமான வேலை செய்யும். இவர் இரவு 11:30 மணிக்கு மேலே பிறந்திருக்கிறார். சூரியன் அதிகமாக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. சூரியன் நல்லா திறக்கிறாரு. சூரியனை வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை சூரியன், புதன், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பகலில் தான் வேலை செய்வாங்க. 6 மணிக்கு மேலே இந்த கிரகம் வேலை செய்யாது. ஆனால் சூரியன் நல்லா இருக்கிறார். சூரியன் நல்லா 4ஆம் இடத்துல இருந்து அவரோட பார்வை 7வது பறைய தொழிற்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை, தொழிற்ஸ்தானத்தை, அரசியல் ஸ்தானத்தை பார்க்குறார். அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது. ஆனால் பகலில் பிறந்திருந்தால் பூர்ண வலிமை பெற்று பெரிய லெவலில் வரலாம். அதனால் சூரியன் வலிமை இல்லாதனால இவர் ஜாதத்தில் அரசியலில் வெற்றி பெறதுக்கான அரசியலில் இறங்கி அதில் வெற்றி பெற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஒன்று, அதுக்காக நீங்கள் கோச்சிக்காதீங்க, ஜாதகத்தில் இருக்குது. அடுத்தது குரு பகவான் அனுக்கிரகம் வேண்டும். குரு வந்து இவர் வந்து கும்பத்தில் குரு இருக்கும்போது பிறந்திருக்கிறார். கும்பமேளம் சொல்லுவாங்கள்ல, அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் பார்த்துறீங்களா? சரஸ்வதி,
யமுனை, கங்கை 3 நதிகள் ஒன்று சேர்ந்த இடம் வந்து அழகாபுரத்தில் இருக்குது, திரிவேணி சங்கம். அந்த திரிவேணி சங்கமத்தில் கும்பத்தில் குரு இருந்தால் தான் திரிவேணி சங்கமத்தில் கும்பம் அந்த ஆண்டு இவர் பிறந்துக்கிறார். அது ஒரு சிறப்பான ஆண்டார். குருக்கும் பகலில் தான் வலிமை அதிகம். அந்த குரு திசையும் அவருக்கு இல்லை. இப்போ குரு திசை 16 வருஷம் நடப்பாங்களே, அந்த திசை இப்போ இல்லை அவருக்கு. இப்போ சனி திசையை தாண்டி புதன் திசையில் வந்துக்கிறார். குரு சிம்ம லக்கணம், லக்கணத்தை குரு பார்த்த எல்லா தோஷத்தையும் நிவர்த்திப்பக்கூடிய ஆற்றல். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ சிக்கல் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் இறைவன் அனுக்கிரகம் கூட துணையாக இருக்கிறதுக்கு இந்த குரு. இவர் மட்டும் பகலில் மட்டும் திறந்திருந்தார்னா இவரோட கடவுளுடைய அவதாரம், ராகவேந்திராவுடைய இன்னொரு அம்சமாக சிம்மாடியில் வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். பகலில் பிறந்திருந்தா, இரவில் பிறந்துட்டார். அதனால் இவர் வந்து சில குடும்பங்களுக்கு கடவுளாக வளர்க்கக்கூடிய அமைப்பு. காரணம் என்னன்னா, இந்த குரு பகவான் வந்து சிம்மத்தை பார்க்கறதுனால. கடக லக்கணத்தில் பிறந்தாலோ, கடகராசியில் பிறந்தாலோ, சிம்ம லக்கணத்தில் பிறந்து குரு லக்கணத்தை பார்த்தால் அவன் தெய்வ அனுகிரகம் பெற்றவன், தெய்வ அனுகிரகம் பெற்றவர், ஒரு மகான், ஒரு தீர்க்கதரிசி. அவர் கண்ணுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அந்த குரு பார்வை சிம்ம லக்கணத்துக்கு அவருக்கு இருக்குது. அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்று இருக்கிறது. இவரோட பூர்வ புண்ணியம் ஜனனி சென்ம சவிக்கானி வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியம் லிக்கித ஜென்ம பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்தை நல்லது பண்ணியிருந்தா நல்லதையும், கெட்டது பண்ணியிருந்தா கெட்டதையும் இந்த ஜென்மத்தை அணிவிப்பாங்கிறது ஒரு ஸ்லோகம் மாதிரி. அந்த பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன் புதன் இருக்கிறது நல்லது. ஆனால் போனது நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அதனால் இந்த ஜென்மத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால் இவர் நடக்கக்கூடிய திசை என்ன திசைன்னு பார்க்கும்போது செவ்வாய் இந்த ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறார். செவ்வாய் மட்டும் உச்சமாக இருக்கிறார். சந்திரனும் செவ்வாய் சேர்ந்து உச்சமாக இருக்கிறார். சந்திரனும் செவ்வாய் சேர்ந்து மகரத்தில் இருக்கிறாங்க. சந்திரனும் செவ்வாய் சேர்ந்தால் சசி மங்கள ஒரு யோகம். செவ்வாய்க்கு இரவல் வலிமை உண்டு. இப்போ அவருக்கு செவ்வாய் திசை இல்லை. இப்போ செவ்வாய் திசை மட்டும் 7 வருஷம் இருந்துச்சுன்னா அரசியலில் வெற்றி பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சொல்லலாம். இப்போ அவருக்கு சந்திர திசையும் இல்லை, செவ்வாய் திசையும் இல்லை. இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன திசை, பிரமாதமான திசைன்னு சொல்ல பார்க்கும்போது சனி திசை நடந்துட்டு புதன் திசை வந்துருக்கு. புதன் திசை இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று. ஆனால் இப்படி நடக்க புதன் திசை அருமையான யோகத்தை கொடுக்கும்போது இந்த 17 வருஷம் காலகட்டம் யோகமான திசை ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஆனால் இந்த 7.5 நாள் சனி 3வது ஒன்று வந்துடுச்சு. மகர ராசிக்காரவர் 2வது ரவுண்டுனா பரவாயில்ல சொல்லிடலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி 2வது ரவுண்டு நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா அவருக்கு அப்போ நல்ல யோகமான திசையும் ஓட்டிகிட்டு வந்தது. இப்போ அவர் நடக்கக்கூடிய திசை நல்லா இருந்தாலும் 7.5 நாள் சனி 3வது ரவுண்டு சொன்னால் அது மரணச்சனின்னு சொல்லுவாங்க. அப்போ 7.5 நாள் சனி வந்து 1.5 வருஷம் ஆச்சு. அவர் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும். நரம்பு, எலும்பு, ரத்தம், மண்டை, செல்ஸ் இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்குது 3வது ரவுண்டு. அதனால் வந்து அரசியல் ஈடுபட்டு அவரால் வரதுக்கு அளவுக்கு அவர் எண்ணங்கள் இருந்தாலும் அது வந்துட்டு இருந்தால் அது இந்த 7.5 நாள் 2வது ரவுண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் அவர் வந்துருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுங்க நீங்கள். அப்போ தான் ஒரு அமைப்பு இருந்தது. இப்போ அவருக்கு வந்து வரக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும், ரசிகர் தொண்டர்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அவர் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்காத அளவுக்கு இந்த 3வது ரவுண்டு 7.5 நாள் சனி வந்துருச்சு. அதனால் கோச்சிக்காதீங்க ரஜினியோட ரசிகர்லாம் எனக்கு கோச்சக்கூடாது. 3வது ரவுண்டு ஒரு 7.5 நாள் சனி வந்துருச்சு. ஜாதகம் நல்லா இருக்குது. அதுக்கான திசைகள் இப்போ சாதகமாக இல்லை. இந்த ஜாதகத்துக்கு வந்து குரு திசை வரணும். சிம்ம லக்கணத்துக்கு குரு திசை வரணும். 16 வருஷம் ராஜயோகத்தில் நடக்கக்கூடிய குரு திசை வரணும். இல்லாட்டி சூரிய திசை வரணும். இல்லாட்டி செவ்வாய் திசை வரணும். புதன் திசை ஓடுது. ஓகே. ஆனால் 7.5 நாள் சனி 3வது ரவுண்டு வந்துருச்சு. 3வது ரவுண்டு மரணச்சனி சொல்லுவோம். இந்த நேரத்தில் வந்து அரசியலில் ஈடுபட்டு அவர் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உடம்பு ஒத்துழைக்கலை. அதனால் வந்து அரசியலில் வெற்றி பெற்று வரக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக, நான் சொந்த கருத்தில் கிரக ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தினால அவர் உடம்பை தான் பத்திரமா பாதுகாத்துக்கணும். அதுக்காக நீங்கள் ரசிகர்கள் என்ன செய்யணும், அவருக்கு வந்து ப்ரேயர் பண்ணிங்க, வேண்டிங்க, செஞ்சீங்களா. அவர் அரசியலில் ஈடுபட்டு இப்போ வரதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கலை. அதனால் வந்து அரசியலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உடல் ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு குரு பயிற்சி வந்துச்சு பார்த்தீங்களா, லாபத்தில் இருந்துச்சு மகர ராசிக்கு. மறுபடியும் குரு பயிற்சி என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த மாதம் 28ஆம் தேதி அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல வருது. மகர ராசிக்கு 12ஆம் இடத்துல வருது. ஏற்கனவே கேது உட்காந்துருக்கார் 12ஆம் இடத்துல, சனீஸ்வரர் உட்காந்துக்கார். இப்போ அவர் குரு வர உட்காந்தா உடல்நலத்தை அவர் கவனமாக பார்த்துக்கணும். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க சொல்லணும். அவர் எல்லாரும் தொந்தரவு பண்ண வேணாம். அவரை எல்லாரும் வேண்டுகோள் பண்ணி அரசியலுக்கு வாங்க, இங்கே வாங்கினா அவர் தொல்லை பண்ணாமல் அவர் நீண்ட நாள் வாழணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா அவர் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் பாட்டு தனியாக இருக்கட்டும்.
அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லாதீங்க. சினிமாவில் வந்து நடிக்கிறான வாய்ப்பு உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகலாம். அரசியல் ஈடுபட்டு டென்ஷன் பல பிரச்சனை சிக்கல்லாம் வரும். அதனால் அரசியல் சம்பந்தமாக தற்சமயம் வேண்டாம், அவர் தனியாகவே இருக்கிறது நல்லது. அரசியல் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இல்லை. கமல்ஹாசன் பெரிய லெவலில் வெற்றி பெறக்க வாய்ப்பு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அங்கேயும் ஒரு 15% 20% தான் சொல்கிற மாதிரி இருக்குது அமைப்பு. ஏன்னா அவர் அதில் சூரியன் நல்லா இல்லை. ஓகேங்களா? இந்த இருவிதமான கோணங்கள் இருக்கிறனால 2 பேருமே அரசியலில் வெற்றி பெறுது பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான கிரக ரீதியாக அவருக்கு சாதகமாக இல்லை. அதனால் 2 பேருமே பெருசாக வெற்றி பெற முடியும். இவர் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்துறது. அவர் ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை. சூரியன் வேணும். சூரியன் இல்லாமல் எந்த வெற்றி பெற முடியாது. சூரியன் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் 8ஆம் இடத்துல சேர்ந்து திசை மட்டும் இல்லாது, அவ்வளோதான். அதனால் வந்து ஒரு 15% 20% ஓட்டு வாங்குறோட அதோட ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண. அதுவும் தெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் எதையும் முழுசாக வெற்றி பெற. இவர் தெய்வத்தை நம்பிக்கக்கூடியவர். அவர் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். தெய்வத்தோட அனுகிரகம் வேண்டும், தெய்வமும் அனுகிரகம் வேண்டும். இவர் தெய்வ அனுகிரகம் இருக்குது, ஆனால் உடல்நிலை ஒத்திக்கல. 3ஆவது ரவுண்டாக வந்துருச்சு. இது கமல்ஹாசனுக்கும் 3ஆவது ரவுண்டு 7 நாட் சனி வரும். ஆனால் இப்போ இல்லை, 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு திசை நல்லா இருந்தவர் சந்திர திசை. அதனால் வந்து ஒரு 15% 20% ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ தான் காலத்துக்கு வந்துக்கிறாரு. இன்னும் போகப்போ வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து 2 பேருமே வந்து அரசியலில் பெருசாக வெற்றி பெற்று சாதனைப்பட்ட அளவுக்கு இவங்க ஜாதகங்கள் தற்சயமே இல்லை. ஓகே, திருச்சிற்றம்பலம். அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.